நமது இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க லட்சுமி செராமிக்ஸில் டைல்ஸ் வாங்குங்கள். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் முகக்கவசங்கள் மற்றும் திரவ கிருமி நாசினிகளுக்கான இருப்பு மருந்தகங்களில் எந்த அளவில் உள்ளன என்பது குறித்த கள ஆய்வை பார்க்கலாம். பிரதர், மாஸ்க் இருக்கா? காலி ஆயிடுச்சா? இது சானிடைசரு அதுவும் இருக்கா? 250 250 ரூபாயா? இந்த சானிடைசர் 250 ரூபாயா? மாஸ்க் இருக்கு. மாஸ்க் சானிடைசரும் கிடையாதா? ஓ, எப்போ வருது? டூ லேயர் மட்டும் இப்போ நம்ம வச்சுருக்கிறோம். 2 லேயர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு காசு கம்மியாகுது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ், இப்போ 20 ருபீஸ் ஆகுது. எல்லாம் வந்து கேட்டு தான் போகிறாங்க. யாரும் ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும்தான் அதை வந்து கேட்குறாங்க. எமர்ஜென்சி ஸ்கூலில் போட்டு வரணும் அப்படின்றது, அதுக்கு மட்டும் தான் வாங்கி வச்சுருக்கிறோம். மாஸ்க்கு தட்டுப்பாடு தான் கொஞ்சம் இருக்குது. ஸ்டெர்லியம்லாம் நல்லா ஈஸியாக கிடைக்குது, அதே ரேட்டு தான். ஸ்டாக் வந்து தேவையான அளவுக்கு வச்சுருக்கோம். மக்கள் வாங்க முடியாத அளவில் கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கிறாங்க. நம்மளாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா விற்ற மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலைமையில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் பாரிஸில் சைட்லாம் நம்ம போய் விசாரித்தோம்னா 20 ருபீஸ் 22 அந்த ரேஞ்சில் இப்போ விற்கிது. வாங்குறதே அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. அதை நம்ம வாங்கி இந்த டைமில் வந்து எல்லாருக்கும் மாஸ்க்ன்றது ஒரு அவசியமாக இருக்குது. ஆனால் இந்த டைமில் வந்து அது மக்கள்கிட்டே அதிக விலை கொடுத்து விற்க முடியல. அங்கே 20 ரூபா வாங்கினோம்னா நம்ம கூட ஒரு ரூபா 2 ரூபா அந்த மாதிரி தான் வச்சு விற்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. தமிழகம் முழுவதும் இந்த முகக்கவசங்களும் சானிடைசர்ஸும் தட்டுப்பாடு இருக்குது. கிடைக்கக்கூடிய இடங்களையும் விலை அதிகமாக இருக்குது. இதுக்கு ஒரு முறையான வழிவகையை அரசு எடுக்கணும்னு வியாபாரிகளும் அதை நாடி செல்லக்கூடிய மக்களும் விரும்புகிறாங்க. அரசு இதில் துரிதமாக கவனம் செலுத்த வேண்டியது தான் என்பது தான் அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் புதிய தலைமுறைக்காக சுபாஷ் பிரபு. நமது இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க லட்சுமி செராமிக்ஸில் டைல்ஸ் வாங்குங்கள்.